Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் நம்ம ஏன் சாப்பிடணும், அதே சமயம் யாரெல்லாம் பன்னீர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் பன்னீர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறப்போ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பன்னீரில். அதனால் நம்மளுடைய போன்ஸ், அப்படி நம்மளுடைய டீத், நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அதே சமயம் இப்படி நம்ம எடுத்துக்கிறதுனால ரெகுலராக எடுத்துக்கிறப்போ நம்ம பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின் இது எல்லாமே குறையிறதா சொல்கிறாங்க. அடுத்தது கலோரிஸ். இதில் கலோரிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும் இந்த பன்னீர். நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கிறத கூட ப்ரிவெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்மளுடைய ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது நம்ம ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பன்னீர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா இதில் புரோட்டீன் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. அப்போ நம்மளுடைய ஸ்கின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் பன்னீரில் விட்டமின் B12 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஒன்று தான். 100 கிராம் பன்னீர் எடுத்துட்டிங்கன்னா 18 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதே சமயம் அதில் ஃபேட்டும் 20 கிராம் அளவுக்கு இருக்குது. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய விட்டமின் B12 இதெல்லாம் எக்ஸஸான இருக்கும் அதில். இப்போது பன்னீர் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஃபீவர் இருக்கிறப்போ பன்னீர் அதிகம் எடுத்துக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா கரெக்டாக டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதே மாதிரி பன்னீரை ரொம்ப எக்ஸஸாக எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு பாடி வெயிட் போடும். இன்னொரு சமயம் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பன்னீர் ஒரு அடல்ட் ஹெல்த்தியான ஒரு அடல்ட் 50 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எக்ஸஸாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எக்ஸஸாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பாடி வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.